ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து மண்டேனாலே சாம்பார் தாங்க வைப்பேன். ஸோ சாம்பாருக்கு வந்து எல்லா காய் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு நாளாவது வாரத்தில் சாம்பார் வைக்கிறேன்னா செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த ஒரு நாளாவது அந்த சாம்பாரை திணிச்சிடணும் என் வீட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதம் பண்ணிவிட்டேன், சாம்பாரையும் தாளிச்சு விட்டு வச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து 3 சைட் டிஷ் பண்ணியிருக்கேங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி, என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரின்ட்டு செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து கீரை காய்கறி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கீரை தேங்காய் பால் போட்டு செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து முட்டை பொடி மாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், பெப்பர் தூக்கலாக போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சது வந்து காமனாக உருளைக்கிழங்கு, பட் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி பொரியல் பண்ணிட்டேன். எங்கள் ஊரில், அதாவது எங்கள் மாமியார் ஊரில் வந்து சைட் டிஷ்ஷை வெஞ்சனம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் சைட் டிஷ்ஷு என்னென்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.